Welcome to our channel. This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஆஹா லவ்லி பேர்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் காக்கட்டெயிலோட குஞ்சுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது எங்கள் வீட்டில் காக்கட்டெயில் குஞ்சு பொறிச்சு அது வளர்ந்தது. அது எங்கூட நல்லா விளையாண்டதெல்லாம் காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் மொத்தம் 6 முட்டை இருந்தது. அதில் 3 பொரிச்சது, மீதி 3 முட்டையும் பொரிக்கலை. இது இப்போ ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒன்று பொரித்து அடுத்த நாள் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் ஒன்று பொரிக்கும். அப்போ இதுக்கு 3 நாள் ஆயிரும். அதுக்கு ஒரு நாள் கழித்து இன்னொன்று, இப்படியே மொத்தம் 3 பொரிச்சது. 3 பார்த்திங்கன்னா நல்லா இப்போ கொஞ்சம் பிக்காயிருச்சு. அது அம்மாவோட அணைப்பில் நல்லா இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த 3மே கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு இது பொரித்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மற்றதெல்லாம் 5 நாள் 4 நாள் இந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு நான் மடியில் எடுத்து நல்லா கொஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஃபுட்டு கொடுத்துருக்கத பாருங்கள். அந்த இறப்பையை பார்த்தோம்னா நல்லா ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் குஞ்சு கிறங்காமல் நல்லா இருக்கும். நல்லா இன்னும் இது கண்ணு திறக்கலை. இதுக்கு கொஞ்சம் ஒரு ஹேர் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹேர் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிரும், பெருசாகி வேறு கலரில் மாறிடும். கண்ணு திறக்கிறதுக்குமே ஒரு வாரத்துக்கு மேலே உங்களுக்கு ஆயிரும். ஒரு வாரம் 10 நாள் கூட ஆயிரும் அது நல்லா திறக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு குஞ்சு இப்போ இது கிட்டத்தட்ட 15 டேஸு வரப்போகுது. இப்போ பாருங்கள், அது கொஞ்சம் நல்லா கண்ணு திறந்துருச்சு. கண்ணு திறந்து அழகாக பார்க்குது. அதுக்கு கொண்டையிலையும் அந்த முடி நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. டெய்லி நான் நல்லா ஒவ்வொருத்தனையாக தான் தூக்குவேன். டெய்லி ஒரே தான் எல்லாத்தையும் தூக்க மாட்டேன். ஒரு நாள் இப்போ இது ஃபஸ்ட்டு குஞ்சுங்கிறதுனால இது ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் இதாக இருக்கும், நம்ம தூக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் கையில் வச்சு நம்ம பார்த்து டெய்லி இந்த மாதிரி தூக்கி இது பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபுல்லாக ஃபுட்டு அவங்க அம்மாவே நல்லா சோளக்கருது, மற்றபடி இந்த தெனை இந்த மாதிரி இதுகளையெல்லாம் நல்லா கொத்தி வாயிலே நசுக்கி அதை கொண்டு போய் கூண்டுக்குள்ளே வச்சுக்கிடும். அப்புறம் அப்படியே கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு அடுத்து இப்போ கொஞ்சம் நல்லா பிக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் நல்ல ரெக்கையெல்லாம் வளர்ந்துருச்சு ஓரளவுக்கு. இது இந்த ஃபஸ்ட்டு குஞ்சு தான். இப்போ கையில் நான் வச்சுருந்தேன்ல அந்த குஞ்சு தான். எல்லாமே கொஞ்சம் முதல்ல ஒரு மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த முடி வளர வளர அந்த இது ரெக்கை வளர வளர அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். இவங்க இப்போ டெய்லி நம்ம தினம் வச்சு நம்ம இந்த மாதிரி தூக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது இது கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இது அந்த அளவு இல்லை. இப்போ இது தேர்டு குஞ்சு, மூணாவது குஞ்சு எல்லோ கலரில் வந்திருக்கு. கொண்ட எல்லோ கலரில். அதோட அழகே தனி தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ரெக்கை வளர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த அளவு இருக்கும்போது நம்ம வேறு இந்த ஃபுட்டு மாதிரிலாம் கொடுக்கலாம். இப்போ டெய்லி இப்போ நம்ம வேறு யார் வீட்டுக்காவது நம்ம கொடுத்து அவங்க வளர்க்கணுன்னாலும் வளர்க்கலாம். ஓரளவுக்கு அது ஃபுட்டு அதுவாக வாங்க தெரிஞ்சுக்கிடுச்சின்னா இந்த ஸ்பில்லர் வச்சு கொடுக்கணும். இந்த பார்த்திங்களா, அந்த 3மே
மடியில் வச்சு நல்லா என்கிட்ட வந்து அழகாக இருந்துச்சு முதல்ல. அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக அதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் முடி கொஞ்சம் வளர்ந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. ஹேர் வளரும்போது அதோட இது வந்து க்ரோத்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து இது வந்து பார்க்குறதுக்கும் க்யூட்டாக இருக்கும். நம்ம எடுத்து நம்ம வச்சுட்டு நம்ம அதுக்கு அடுத்து திருப்பி அதை வச்சிடலாம். அது ஃபுட்டு மட்டும் நல்லா கொடுத்துருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவு அந்த குஞ்சாக தான் இருக்கும், அது நல்லா வயிறு நிறைய கொடுத்தாதான். சில நேரம்லாம் பார்த்திங்கன்னா சரியாக கொடுக்காமல் விட்டு அந்த குஞ்சு வந்து ஒரு மாதிரி சோர்வாக ஆரம்பிச்சிடும். நம்ம பார்த்துட்டோம்னா டக்குன்னு இது பண்ணிடலாம். ஆனால் இந்த அளவு குஞ்சாக இருக்கும்போது நம்மளால் ஹேண்ட் ஃபீடிங் நம்ம கொடுக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அது வந்து குறைஞ்சது ஒரு 20 நாள் ஆயிடணும். 20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா, அட்லீஸ்ட் ஒரு 17 நாள் 18 நாளாவது இருந்துச்சுன்னா அது வந்து ஓரளவுக்கு நல்லா சாப்பிடும். அதை வந்து நல்லா நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்கள், அது ஆட்டம் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நல்லா மடியிலே தான் படுத்திருக்கு, மடியிலே தூங்குது. அவங்க அம்மா கொஞ்சம் தேடும். இதில் பார்த்திங்கன்னா இதில் அந்த 2வது இதுவும் கண்ணு திறந்துருச்சு. ஃபஸ்ட்டு இதுவும் கண்ணு திறந்துருக்கு. கண் திறக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பாருங்கள், அந்த ஏற்கனவே நான் 1 வச்சுருந்தேன். அப்புறம் இங்கே அவங்க அந்த தாத்தா மடியிலையும் அவங்களும் கையில் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட 2மே இது வந்து 3rd குஞ்சும் ஃபஸ்ட்டு குஞ்சும் வேடிக்கை பார்க்குறாங்க. பார்த்திங்களா, இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தூக்கி வச்சோம்னா அழகாக வேடிக்கை பார்ப்பாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுட்டை நல்லா நம்மளே கொடுத்தோம்னா அது ரொம்ப நம்மகிட்ட நல்லா ஒட்டிக்கிடும். ஆனால் நாங்கள் நிறைய இருக்கிறதுனால அந்த மாதிரிலாம் பண்ணலை. சும்மா கொஞ்சம் மட்டும் எடுத்து கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு அதை திருப்பி உள்ள அவங்க அம்மாட்ட விட்டுருவோம். அவங்க அம்மா நல்லா பார்த்து அந்த இப்போ அந்த கிரே கருப்பு வந்து கொஞ்சம் நல்லா பெருசான பிறகு ஓரளவுக்கு இதாக இருக்குது. இப்போ இது வந்து இன்னொன்று வந்து 2வது அந்த குஞ்சு என்ன 2வது இருக்கிறதும் அதுவும் பரவாயில்லாமல் இருக்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு 1 மந்த் இப்போ ஆயிடுச்சு. 1 மந்த் ஆயிடுச்சுன்னா இந்த அளவு வந்துடும். ஆனாலும் நம்ம கொடுக்கலைன்னா இது அவங்க அம்மா ஊட்டி விட்டால் தான் சாப்பிடும். அது ஊட்டி விடுற அழகே அது ஒரு தனி தான். ஊட்டி விடலைன்னா அதுகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும், வந்து கேட்கும். 3மே சண்டை போடும். ஓரளவுக்கு பரவலாம். அது வந்து லாஸ்ட்டு பிறந்த குஞ்சுக்கு தான் நல்லா கொடுக்கும். இது வந்து சும்மா கையில் வச்சு இதை பொத்தி அதை ஒரு அழகு பார்த்தேன் நான். இது 2வது குஞ்சு. ஏன்னா அப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வந்து இப்போ இதுக்கு பேர் சித்து. இது வந்து நல்லா பெருசாகிருச்சு. அந்த கொண்டையை பார்த்திங்களா, கொண்டை. இது வந்து மேல். எப்படின்னா இது வந்து விசில் அடிக்கும், நல்லா சவுண்டு கொடுக்கும், அப்பப்போ பாட்டு பாடுற மாதிரி சவுண்டு கொடுக்கும். அது நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அது கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ்க்கு பிறகே ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுக்கு வந்து எப்படி தனித்தனியாக பார்க்குறது. இது வந்து 2வது குஞ்சு. அது இப்போ பெருசாகிடுச்சு. எல்லாமே 2 மாதம் கூட ஆகலை. ஆனால் எவ்வளோ பிக்காக வந்துட்டாங்க பார்த்திங்களா. சூப்பராக இருக்குங்க. எந்நேரம் நம்ம தூக்கி வச்சுருந்தோம்னா நம்மகிட்ட நல்லா ஒட்டி. ஆனால் ரூம்குள்ளே தான் வச்சுருப்பேன். நம்ம வந்து பெரும்பாலும் இந்த அளவெல்லாம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் பறக்கும். அதனால் நம்ம வந்து ஃபேனெல்லாம் போடக்கூடாது. ஃபேன் போடாமல் அந்த ஒரு கூண்டை வச்சு அதில் சும்மா வெளியே விளையாட விட்டோம்னா அவங்ககிட்ட விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பப்போ நம்ம கூப்பிட்டு தூக்கிக்கலாம், ஃபுட்டு கொடுக்கலாம். கொஞ்சம் நல்லா அதுவாட்டம் இருக்கும். ஒரு ரூம்குள்ளே இருந்தோம்னா ஃப்ரீயாக அதுவாட்டம் இருக்கும். அடுத்து நம்ம ஷோல்டர் பறந்து ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும், அது நம்மக்கிட்ட பறந்து வந்து உட்காந்துக்கிடும். அந்த அளவுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். நம்ம அது ட்ரைனிங் கொடுத்தா தான் அது பழகும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த மாதிரி நம்ம வந்து
அதுகளோட நம்ம நேரத்தை நல்லா எனக்கு வீட்டிலே இது இதோட அம்மா ஒரு 3 பொரிச்சது, அப்புறம் ஒரு 2, இப்போ ஒரு 3, கிட்டத்தட்ட 8 10 குஞ்சு அளவு பெருசாயிருச்சு. இதுக்கு பிறகு இந்த அளவு வந்துருச்சுன்னா நம்ம யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம கொடுக்கலாம், பரிசாகவும் கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம என்னோடய சந்தோஷத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். காக்கட்டைல் குஞ்சுகளை வச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன்.